அல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவதாக. நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து சொல்ல போகிறோம். சுபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவோம். கொஞ்சம் மேஜரை போடுறா, 4 மேஜர் போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பிக்காரனரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழிய பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் வேலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. எங்களோடு பேசும் அப்பா. ஒரு குயவன் களிமண்ணை உருவாக்குவது போல எங்களை கர்த்தர் உருவாக்கும். உமக்கு உகந்த பாத்திரமாய் உருவாக்கும். நீர் விரும்புகிற பாத்திரமாய் உருவாக்கும். அடிமை மறைச்சுக்கொள்ளும். அப்பிரோஜனமற்றொரு பாத்திரம் கர்த்தர் பயன்படுத்தும். கிருபைக்குள் மறைச்சுக்கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு புத்தகத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். கடந்த சில வாரங்களாக, சில மாதங்களாக இந்த வேத பகுதியிலிருந்து பல காரியங்களை நாம் கற்று வருகிறோம். இப்பொழுது ஆறுதல் என்கிற தலைப்பை மையமாக வைத்து யோபுவுக்கு ஆறுதல் சொன்ன அவருடைய நண்பர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை மையமாக வைத்து நாம் தியானித்து வருகிறோம். ஏலிப்பாஸ் சொன்ன வார்த்தைகள் என்ன என்பதையும் கடந்த வாரங்களை நாம் தியானித்தோம். இப்பொழுது அவருடைய நண்பனாகிய பில்தாத் சொன்ன வார்த்தைகள் என்ன என்பதை வைத்து கடந்த வாரத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இல்லை, கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோ ஆரம்பம் அற்பமானாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அதை இப்படியும் நாம் தியானித்தோம். நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய வருங்காலம்
மேன்மையாக இருக்கும். எப்படி சொல்லுங்க? நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய வருங்காலம் எப்படி இருக்கும்? அது மேன்மை நிறைந்ததாக இருக்கும். எத்தனை நம்புறீங்க? இந்த வசனங்களை கர்த்தர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். எனக்கு நல்ல ஒரு வருங்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ஆரம்பம் அற்பமான இருந்தாலும் அந்த ஒரு முடிவு என் வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அது மேன்மை நிறைந்ததா இருக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இப்பொழுது பில்தாத் சொல்லுகிற பல காரியங்களை பில்தாத் பேசிக்கொண்டு வருகிறார். நான் முக்கியமான சில வார்த்தைகளை தான் உங்களோடு நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இப்ப இந்த பில்தாத் சொன்ன இன்னொரு காரியத்தை சொல்லி இந்த பில்தாத்துடைய காரியத்தை இங்கே நான் முடிக்க விரும்புகிறேன். வரும் நாட்களே சோப்பார் என்ன சொன்னார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுது பில்தாத் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு புத்தகம் 25ஆம் அதிகாரம். யோபு புத்தகம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுமா? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே பில்தாத் யோபுவோடு சொல்லுகிற பல காரியங்களில் இந்த ஒரு வார்த்தையை நாம் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஒன்று, அவரிடத்திலே அதிகாரம் இருக்கிறது. அவரிடத்திலே பயங்கரம் இருக்கிறது. இன்னொன்று சொல்லுகிறார், அவர் சமாதானத்தை அருளுகிற தேவன். எப்படி? ஒன்று, அவரிடத்தில் என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. இன்னொன்று, அவருடைய கரத்தில் என்ன இருக்கிறது? பயங்கரம் இருக்கிறது. மூன்றாவது, அவர் சமாதானத்தை அருளுகிற தேவன். கடந்த நாட்களே தியானித்த வாசித்த அந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஒரு சங்கீதத்தில் இப்படியாக வரும். 29ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன். வாசிங்க. 29ஆம் சங்கீதத்தின் கடைசி பகுதியை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதத்தின் இறுதி பகுதியை நாம் வாசிக்கும் போது 8வது வசனத்தை வாசிக்கும் போது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் அங்கே பில்தாத் மென்ஷன் பண்றார். ஐயா, உம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த பிரச்சனை எனக்கு தெரிகிறது, உம்முடைய சூழ்நிலை எனக்கு நன்றாய் தெரிகிறது. ஆனா அநேக நேரங்களிலே உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய வியாக்கியானங்களும் எங்களை கொஞ்சம் வருத்தத்திற்குள்ளாக்குகிறது, எங்களை கொஞ்சம் வேதனைப்படுத்துகிறது. நண்பர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஒரு காலத்தில் தேவன் உம்மை எப்படி வைத்திருந்தார் என்று உமக்கு தெரியும். தேவன் உம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்தார் என்பது உமக்கு தெரியும். ஆனால் சூழ்நிலைகள் மாறின போது, நீர் எதிர்பார்க்காத சில வேதனைகள் உம்முடைய வாழ்க்கையில வந்தபோது, உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தை வியாக்கியானங்களும் எங்களை மட்டுமல்ல, அது தேவனை கூட அது மனமடிவாக்குகிறது. இதை அறிந்த அந்த சிநேகிதர்கள் தான் பல வார்த்தைகளை சொல்லி அப்படி கடந்து வரும்போது, இந்த பில்தாத் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதி அவர் சொல்லுகிறார்,
அவருடைய கரத்தில் அதிகாரம் இருக்கிறது, அவருடைய கரத்திலே பயங்கரம் இருக்கிறது. எல்லாவற்றிற்கு மேலாக அவர் சமாதானத்தை அருளுகிற தேவன். அங்கே பிலிப்பியர் புத்தகத்திலே ஒரு வசனம் இப்படியாக வருகிறது. நான் வேகமாய் சில காரியங்களை சொல்லி முக்கியமான அந்த காரியத்துக்குள்ள உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். வேகமாய் வாசியுங்கள். பிலிப்பியர் புத்தகம் இல்லம்மா, பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் பிலிப்பியர் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்கிற வசனம். ரைட், 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வேகமா வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளே எவைகளையோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். வாசித்த ஆளை பார்த்தீங்களா? வசனம் வாசித்த ஆளை பார்த்தீங்களா? அங்கிருந்து பெட்டி போட்டாக அனுப்பி விட்டாங்க. ஆமா, அங்க டாக்டர் சொன்னாங்களா பாருங்க, இதெல்லாம் நீங்க பார்க்கணும், நல்லா கேட்கணும். அங்க டாக்டர் சொன்னாங்களா, இது இப்ப வேஸ்ட் பாடி ஆக்கும், இது ஒன்னும் இனி சீக்கிரம் என்ன செய்திரும், போயிரும். அதனால பிள்ளைகளால சரியா கவனிக்க முடியல, குடும்பத்தால கவனிக்க முடியல. லாஸ்ட் அவங்களுக்கு தெரிந்த ஒரு இடம் நாகர்கோயில்ல சைமன் நகர்ல எல்சடா என்கிற ஒரு பெதஸ்தா குளம் இருக்குது. எப்படி? எல்சடா என்கிற பெதஸ்தா குளம் இருக்குது. அங்கதான் எங்களுடைய முன்னோர்களை கொண்டு போட்டோம். அது அப்படி பரிசுத்தமாகி மேலே போயிட்டு, பாவம் இதையும் கொண்டு போட்டுருவோம். ஒன்னு பரிசுத்தமாகி போகட்டு, இல்லைன்னா சீக்கிரமா போகட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது சீக்கிரமா போகிற உடம்பு இல்ல, இதே இடத்துல சாட்சியா வாழக்கூடிய உடம்பு. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பேச முடியாது, நடக்க முடியாது. இன்னைக்கு அவங்களே எளிமை நடக்கிறாங்க. இன்னைக்கு சபையில வசனம் பேசுறாங்க, வசனம் வாசிக்கிறாங்க. ஒரு சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அங்க வாசித்தோம், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். சமாதானத்தை அருளுகிற ஒரு தேவன், சமாதானத்தை விரும்புகிற ஒரு தேவன், சமாதானத்தை மட்டுமே நமக்கு வைத்திருக்கிற ஒரு தேவன், அவன் நம்மோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுமே. இங்கே பில்தாத் சொல்லுகிறார், அவரிடத்துல என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. அவரிடத்திலே பயங்கரம் இருக்கிறது. எல்லாவற்றிற்கு மேலாக அவர் சமாதானம் தருகிறார். பாருங்க, இந்த உலகத்துல பல அதிகாரங்கள் இருக்கிறது, அப்படித்தானே? உலகத்துல பல அதிகாரங்கள் இருக்கிறது. அது பொலிட்டிக்கல் ரீதியாக சில அதிகாரங்கள் இருக்கிறது, கவர்மெண்ட் ரீதியாக சொல்லுங்க சில அதிகாரங்கள் இருக்கிறது. அடுத்தபடியாக ஃபேமிலி, குடும்ப ரீதியாகவும் சில அதிகாரம் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஏன்னா வேதாகமும் அப்படிதான் சொல்லுகிறது. புருஷன் தான் வீட்டுக்கு சொல்லுங்க தலை. கேக்குறீங்களா ப்ளீஸ்? ஹலோ, கேக்குறீங்களா? புருஷன் தான் வீட்டுக்கு தலை. அது ஒரு அதிகாரம் தானே? அது அதிகாரம் தான். ஆனா தலை தான், ஆனா தருதலையா இருக்க கூடாது. ஹலோ, நான் சொல்ல எத்தனை புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தலை தான், அது அதிகாரம் தான். ஆனா எப்படி இருக்க கூடாது? கேட்கல, காது கேட்கல, தருதலையா இருக்க கூடாது. ஆமா, அதிகாரம் இருக்குது. இன்னைக்கு அப்படித்தான் அநேக இடங்களை பாருங்க. அது பொலிட்டிக்கல் ரீதியாகவும் நம்ம பார்க்கலாம், கவர்மெண்ட் ரீதியாகவும் நம்ம பார்க்கலாம். சில இடத்துல சில அதிகாரத்தை பெற்ற உடனே காலும் கையும் தெரியாது. பின்ன சிலவங்க தலையில நடக்க மாட்டாங்க, அப்படி ஆகாயத்தில் நடந்த மாதிரி நடப்பாங்க. என்ன கிடைச்சிட்டான் சொல்லுங்கம்மா, உண்மைதானே பேசுறேன். அதிகாரம் கிடைச்சிட்டு அதிகாரம் என்கிற திமிர்ல நடப்பாங்க, அதிகாரம் என்கிற ஆணவத்தில் நடப்பாங்க. ஆனா அந்த அதிகாரம் எல்லாம்
சில நாட்களுக்கு மட்டும்தான். உண்மைதானங்க? அந்த அதிகாரம் எல்லாம் சில மாதங்களுக்கு மட்டும்தான். அந்த அதிகாரம் எல்லாம் சில வருடங்களுக்கு மட்டும்தான். அடுத்தது இன்னொரு மனிதன் வரும்போது அந்த அதிகாரத்தை அவன் என்ன செய்திருவான்? அதை பறித்து விடுவான். மறுபடியும் சொல்லுகிற, அது பொலிட்டிக்கல் ரீதியா இருந்தாலும் சரி, அது கவர்மெண்ட் ரீதியா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் மாறும்போது அது வரைக்கும் ராஜா மாதிரி பவனம் தான், ராஜா மாதிரி நடதான். அடுத்தது எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அது யாருனாலும் சரி, அது யாருனாலும் சரி. எனக்கு ஒரு சம்பவம் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப, அதாவது கவர்மெண்ட்ல ரொம்ப நல்ல ஒரு ஆளுமை நிறைந்து இந்த தமிழ்நாட்டை ரொம்ப பிரபலமாக பல காரியங்களுக்கு முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்தவர் காமராஜர். அப்படித்தானே? உண்மைதானையா? காமராஜர். ஆனா கடைசி காலத்துல காமராஜர் எங்க இருக்கான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை கூட என்ன செய்து ஆகி போயிடுச்சு. அதாவது அதிகாரங்கள் ஒரு மண்ணிடத்திலிருந்து பறிக்கப்படும் போது அந்த மனிதன் எங்க இருக்கானே தெரியல. அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. இது உலகத்தின் அதிகாரம், இது உலகத்தின் அதிகாரம். ஆனா அந்த உலகத்தின் அதிகாரத்தை பெற்ற அந்த சில நாட்களை என்னெல்லாம் செய்ய முடியும் அதெல்லாம் என்ன செய்திருவாங்க? அதை செய்து விடுவாங்க. அது நன்மையானால் சரி, அது தீமையானால் சரி, அது மற்றவர்களுக்கு ரோதமாக செயல்படுகிற காரியமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அநேக மனிதர்களுக்கு சாதகமாக செயல்படுகிற காரியமா இருந்தாலும் சரி, அந்த அதிகாரம் இருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்கள் உண்டு. ஆனா அது அதிகாரம் இருக்கும் வரைக்கும் தான். எப்படி? அந்த அதிகாரம் இருக்கும் வரைக்கும் தான். அதிகாரம் போயிட்டுனா ஆளையே பார்க்கவே முடியாது. பாருங்க, இந்த உலக அதிகாரத்திலே இவ்வளவு ஆக்ரோஷம் இருக்கும் என்றால், இவ்வளவு மேன்மைகள் இருக்கும் என்றால், என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவருக்கென்று சில அதிகாரங்கள் இருக்கிறது. எப்படி? அவருக்கென்று சில அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த அதிகாரங்கள் நாட்களில் முடிய போகிறது அல்ல, வாரங்களில் முடிய போகிறது அல்ல, மாதங்களில் முடிய போகிறது அல்ல, வருடங்களில் முடிய போகிறது அல்ல, நித்திய 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 காலமாய் என் தேவனுடைய அதிகாரத்தை ஒருவராலும் பறிக்க முடியாது. நம்புகிற பிள்ளைகள் மாத்திரம் கொஞ்சம் கரங்களை தட்டி தான் அப்பாவை மகிமைப்படுத்துங்க. என் தேவனுடைய கரத்தில் இருக்கிற அதிகாரத்தை ஒருவராலும் பறிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. எத்தனை நம்புறீங்க என் ஆண்டவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது? என் இயேசுவுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் புத்தகம், அதே பிலிப்பியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்க. பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை எந்த அளவுக்கு தேவன் அதிகாரப்படுத்தினார் என்பதை பவுல் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஒரு வேகமாய் வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமி கீழோனுடைய முழங்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ள கரங்களை தட்டி தான் அப்பாவை மகிமைப்படுத்துங்க. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைண்ட் போடா, மைண்ட் போடு. கர்த்தரை எல்லாவற்றிற்கும் சொல்லுங்க மேலாக உயர்த்தினார். ஒரு பாட்டு உண்டு, எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வற்றில் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே.
ஒரு நாமத்தை என் இயேசுவுக்கு என் தேவன் கொடுத்த நம்புகிற பிள்ளைகள் மாத்திரம் அந்த அதிகாரத்தை பெற்ற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கரங்களை தட்டி ரீதா ராபானா ரீகா லாபா ரூடா ராதா ராபானா. ஐயா, உலக அதிகாரம் அல்ல, மனித அதிகாரம் அல்ல, பொலிட்டிக்கல் அதிகாரம் அல்ல, கவர்மெண்ட் அதிகாரம் அல்ல, என் தேவன் கொடுத்த ஒரு அதிகாரம், என் தேவன் கொடுத்த ஒரு அதிகாரம், சர்வ வல்லமையுள்ள தேவன் கொடுத்த ஒரு அதிகாரம். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. எத்தனை நம்புறீங்க? அந்த அதிகாரத்தை பெற்ற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவனோடு சொல்ல முடியும், தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு சாதாரண ஒரு தெய்வம் அல்ல, ஒரு சாதாரண தேவன் அல்ல. 4 நாள் கழித்த பிற்பாடு ஒரு மரித்த ஒரு மனிதனை உயிரோடு எழுப்புவது என் தேவனுக்கு லேசான காரியம். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அந்த அதிகாரத்தை பெற்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோடு உன் குடும்பத்தோடு கூட இருக்கிறார். அங்க வாழ்க்கையில சில காரியங்கள் ஒரு மரித்த ஒரு நிலைமையில் காணப்படலாம். இன்னும் சொல்லுகிறேனே, கொஞ்சம் ஆழமாக சொல்லுகிறேன். அநேக காரியங்கள் அடக்கம் செய்தது போல காணப்படலாம். எப்படி எப்படி அடக்கம் செய்தது போல? அடக்கம் பண்ண அதோட சொல்லுங்க, அதோட முடிஞ்சு. அவனுடைய கண்களுக்கு அப்படித்தான் இருக்கிறது. உங்க காரியங்களை பார்க்கும்போது, உங்க குடும்ப சூழ்நிலைகளை பார்க்கும்போது, சில நேரம் நம்மளே நாமே சிந்திக்கும் போது அப்படித்தான் நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, இனி வாய்ப்பு இல்லை, இனி அதற்குரிய சான்ஸே இல்லை என்று நீங்களே சிலங்களை புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனா ஒன்று சொல்ல முடியும், தேவ பிள்ளைகளை, மரித்த லாசருவே 4 நாட்கள் கழித்து என் தேவன் வெளியே என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். லாசருவே வெளியே வா, கம். நான் சொல்றேன், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இந்த பகல் வேளை கர்த்தர் சொல்ல போகிறார். என் தேவனுடைய அதிகாரம் உள்ள அந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக கடந்து வரப்போகிறது. அநேகருடைய கண்களுக்கு முன்பாக முடிந்து போன ஒரு சூழ்நிலை தான், அநேகருடைய கண்களுக்கு முன்பாக அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனா ஒரு கர்த்தர் ஒரு வாசலை திறக்க போகிறார். நம்புகிற பிள்ளைகள் மாத்திரம் அந்த கரங்களை தட்டி அந்த அதிகாரத்தை பெற்ற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பாதத்திலே நான் வந்திருப்பதினாலே நான் அசைக்கப்படுவது இல்லை. இந்த அதிகாரம் இருக்குதுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனத்தில் நடந்து வருகிறார்கள். பாதை இல்ல, முடிஞ்சு, சான்ஸ் அவ்வளவுதான், இனி முடிஞ்சு. பல நாட்கள் நடந்தார்கள், சந்தோஷமா நடந்து வந்தாங்க, பாட்டு பாடியெல்லாம் நடந்து வந்தாங்க. ஆமா, பாடி இருப்பாங்க, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், வெற்றி கொடி பிடித்திடுவோம், எல்லாம் பாடி பாடி வந்தாங்க. ஆனா திடீர்னு முன்ன ஒண்ணு கிடக்குது. என்னது? செங்கடல் அப்படியே கிடக்குது, விரிந்து கிடக்குது. பாட்டும் போச்சு, ராகமும் போச்சு. இப்ப 3/4 தெரியல, 4/4 தெரியல, பாட்டெல்லாம் மாறுது. ஹலோ, முன்ன என்ன ஆயிட்டு? ஒரு பெரிய தடை, ஒரு பெரிய சுவர். அல்லேலூயா. ஆனால் அங்கே அதிகாரம் பெற்ற ஒரு தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். நான் சொல்ல முடியும், தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக பல தடைகள் வரலாம். அது செங்கடல் போன்ற தடை வரலாம், அது எரிக போன்ற தடை வரலாம், அது கோலியாத்துகிற மனிதன் கூட வந்து நிற்கலாம். ஆனா உங்களோடு கூட இருக்கிறவர் அதிகாரம் பெற்ற சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஐயா, சரித்திரம் பேசும் வண்ணமாக இன்றும் சரித்திரம் பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய அதிகாரத்தை கரங்களை தட்டி சொல்லுங்க. அவருடைய சரித்திரத்தை, அவர் செய்த அற்புதத்தை இன்றும் சரித்திரம் பேசிக் கொண்டிருக்கிறது. அதுதான் அதிகாரம், அதுதான் அதிகாரம். அல்லேலூயா. பாருங்க, சில ஆட்கள் செய்த காரியங்கள் சில நாட்களோடு என்ன செய்தோம் சொல்லுங்க, அது முடிந்து போகும். ஒரு சின்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே. பாருங்க, இந்த லைட் கண்டுபிடித்தது யாரு? சொல்லுங்க. தம்பி சொன்னானே, நீ என்னடா நல்ல காலெல்லாம் கூட நீட்டி கூடா,
சொல்லு. லைட்டை கண்டுபிடிச்சது அது ஆல்வா தாமஸ் எடிசன். பாருங்க, அவர் கண்டுபிடித்த லைட் இப்ப இருக்குதா? அவர் கண்டுபிடித்த லைட், ஆனா லைட் இருக்குது, ஆனா அவர் கண்டுபிடித்த லைட் இப்போ இல்ல. கடிகாரத்தை கண்டுபிடித்த நபர்கள் நமக்கு தெரியும், ஆனா அவர் கண்டுபிடித்த கடிகாரம் இப்ப இருக்குதா? இல்ல. காலங்கள் மாறும்போது கண்டுபிடிப்புகள் என்ன செய்கிறது? மாறிக்கொண்டே இருக்கிறது. சில காரியங்கள் மறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இன்றைக்கும் ஒரு மனிதன் செய்த அற்புதம், ஒரு மனிதன் செய்த அதிகாரம் இன்றும் மறக்கப்படவில்லை, அது மறையப்படவில்லை. என் ஆண்டவர் செய்த அற்புதம், கரங்களை தட்டி செங்கடலை 2ஆய் பிளந்ததை இன்றும் ஜனங்களால் மறக்க முடியவில்லை. எங்க எல்லாம் சத்தியம் விதைக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் சபை கூடி ஆராதிக்கிறார்களோ, அங்க எல்லாம் இந்த சத்தியம், இந்த அற்புதம், இந்த அதிசயம் பேசப்படுகிறது. அதான் அதிகாரம். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஏன் தெரியுமா? அவருடைய கரத்தில் என்ன இருக்கிறது? சொல்லுங்க. அவருடைய கரத்தில் என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. ஆமா, நம்ம வீட்டில் குடும்ப தலைவனுங்க அப்படி இருக்கட்டும், அல்லேலூயா, அப்படி இருக்கட்டும், அப்படிதானே? ஆமா, சில வீட்டில் மனைவி பயங்கர அதிகாரியா இருப்பா. அண்ணா வரு பாத்தீங்களா? ஆமா, சொல்ற எங்க வீட்டுல எங்க அனிதாதான் அதிகாரி தெரியுமா? அல்லேலூயா. ஆமா, அனிதா உம்னு சொன்னானா சிவா அப்படி பாரு. அல்லேலூயா. ஆமா, அந்த அதிகாரம் அப்படிதான். பாருங்க, எனக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வரனால சொல்றேன். ஒரு சபையில இப்படிதான் பாஸ்டர் ஃபேமிலி கவுன்சிலிங் நல்லா கொடுத்துட்டு இருக்காரு, குடும்பத்துக்கு வேண்டிய ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப சொல்லும் ஒரு வார்த்தை சொன்னார், புருஷன்னா வீட்டுக்கு யாரு? வீட்டுக்கு தலைவர். அதனால ஒரு சரீரத்துக்கு தலை தான் எப்படி ரொம்ப முக்கியம், பாக்கி எல்லாமே அவர் கேட்டுதான் நடக்கணும். அதனால பெண்மார்களே, பெண் ஜாதிகளே, என்னது சொல்லுங்க, பெண் ஜாதிகள் சொல்லுங்க. அப்படின்னா புருஷனுக்கு கீழ்படுது நடக்கணும். அப்போ அங்க ஒரு ஒரு பாவப்பட்ட ஒரு புருஷன் இருந்திருக்காரு. மனைவி அதிகாரத்தில் இருந்தவர்னு வச்சுக்கோமே, இவருக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப இவருக்கு பாஸ்டர் என் மனைவிக்கு மண்டையில நல்ல நொங்குன்னு கொடுத்தான். அதனால இன்னைக்கு என் மனைவி இந்த வசனத்துல இந்த என்ன ஒரு சைஸா இருக்கிறீங்க, இந்த வார்த்தையில என் மனைவி என்ன செய்தா? திருந்துட்டான்னு நேர சந்தோஷத்துல வீட்டு வாராரு. வீட்டுல வந்தா பழையபடி பழையபடி கதவத்தருடைய என்ன சொல்லுவாங்களப்பா, நீங்க இல்லல்ல பழைய குருடி கதவை துரடி மாறி பழையபடி தொடங்கிட்டு. நீங்களும் 2 பேரும் தொடங்கிட்டீங்களாமாக்கா? பரவாயில்லை, என்ஜாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பழையபடி என்ன பழைய குருடி கதவை துரடி பழையபடி தொடங்கிட்டு. இவருக்கு என்னடா பரவாயில்ல, ஒண்ணு இல்ல, என்னடா இவ்வளவு நாள் வசனம் கேட்டுட்டு தானே வந்தா, வார்த்தை கேட்டு தானே வந்த, ஒன்னும் மாறலையே. அப்ப பைய கேட்டான, ஏம்மா நம்ம காலத்தை சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா, ஆமா என்ன பாச என்ன அழகா பேசினாரு, ஆமா என்ன புருஷன் தானே வீட்டுக்கு தலைநெல்லாம் சொன்னார், நீ கேட்டியாமா? ஆமா என்ன கொஞ்சமாவது இந்த வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யறதா? ஆமா என்ன. இவருக்கு ஒண்ணுமே புரியல, இவருக்கு ஒன்னும் புரியல. அப்ப அடுத்தது மனைவி சொன்னாலாம், பாசு சொன்னது சரிதான், போய் பாசு சொன்னது சரிதான், புருஷன் தான் வீட்டுக்கு தலை, நானும் நம்புறேன், நானும் ஒத்துக்கிறேன், நான் அதை மறுதளிக்கல. ஆனா மனைவி யார் தெரியுமா? கழுத்து. மனைவி யாரு? கழுத்து எங்க திரும்புமா அங்க தலை என்ன செய்யும்? உமக்கு அதுதான் விதி. ஓய்
சில அதிகாரத்தை பாருங்க, கழுத்துக்கு கொடுத்து இருக்கிற அதிகாரம். ஐயோ மனைவிமார்களே, அப்படிதான் இருக்கிறீங்களா வீட்டுல? நோ. ஆனா இந்த அதிகாரம் கூட சிலங்களை செய்திரும், மறைந்து போகும், அழிந்து போகும். அழியாத ஒரு அதிகாரம், மறையாத ஒரு அதிகாரம் என் இயேசுவின் அதிகாரம், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அதிகாரம். அது ஒரு நாளும் அழிந்து போவது இல்லை. அண்ணா பில்தாத் சொல்லுகிறா, ஐயா அவர் யாரு? சாதாரண ஒரு மனிதனா? இதுவரைக்கும் உம்மை நடத்தினவர் சாதாரண ஒரு மனிதனா? சாதாரண ஒரு மனிதனை நடத்தினதால இது இவ்வளவு ஆசீர்வாதமாய் இருந்தீர், இவ்வளவு மேன்மையா இருந்தீர். அவர் அதிகாரம் உள்ளவர். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. தன் ஜனத்திற்காக, தன் ஜனத்துடைய வெற்றிக்காக பூமியையே நிற்க பண்ணினவர், பூமியையே நிற்க பண்ணினவர். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. என் ஆண்டோடைய அதிகாரம் சாதாரண அதிகாரம் அல்ல. அல்லேலூயா. அதைத்தான் பவுல் தெளிவாக சொல்ற, எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு நாமத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நம்புகிற தேவன், நீங்கள் நம்பி வந்திருக்கிற தேவன் அவர் சாதாரண ஒரு தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க, எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அந்த அதிகாரம் சாதாரண அதிகாரம் அல்ல. அல்லேலூயா சொல்லுமே. சில நேரங்களில் நீங்கள் தலை குனிந்து காணப்படலாம், ஆனா கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்த போகிறார். சில கொம்புகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். சிலரை கர்த்தர் உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிறார். கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கரங்களை தட்டி, சிலரை கர்த்தர் உயரத்தில் வைத்து, யோசேப்பை போல, தானியேலை போல, தாவீதை போல கர்த்தர் உயரத்தில் வைத்து அழகு பார்க்க போகிறார். சிலரை கர்த்தர் யாக்கோபை போல ஆசீர்வாதத்தினாலே உயரத்தில் வைத்து அழகு பார்க்க போகிறார். காரணம், அவருடைய கரத்தில் அதிகாரம் இருக்கிறது, அவருடைய கரத்தில் அதிகாரம் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. அவருடைய அதிகாரம் சாதாரண அதிகாரம் அல்ல. அல்லேலூயா சொல்லுமே. அந்த அதிகாரத்தை பெற்ற தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிற நீங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். அப்படிதானம்மா? அந்த அதிகாரத்தை பெற்ற அந்த உலக மனிதர்கள் பாருங்க, நான் அநேக இடங்களை நான் கடந்து போவதனால சில காரியங்களை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுவேன். ஒரு சாதாரண ஒரு மண்ணை, சாதாரண ஒரு கல்ல ஆராதிக்கிறவர்கள், வணங்குகிறவர்கள், அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம், அவர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அவர்கள் செலுத்துகிற அந்த பலிகள், சாதாரண ஒரு மண், சாதாரண ஒரு கல், அது அந்த சாதாரண ஒரு பொருளுக்கே இவ்வளவு அதிகாரத்தை ஜனங்கள் கொடுக்கிறார்கள் என்றால் என் தேவன் எவ்வளவு பெரியவர். அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நீங்கள் எவ்வளவு பெரியவர்கள். ஹalleluya. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. எஸ், அவருடைய சமூகத்தில் வந்த நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல. உங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய அதிகாரம் வெளிப்பட போகிறது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சில அதிகாரத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். என் ஆண்டவர் தெளிவா பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கடந்த நாட்கள் சொன்னது போலதான் சொல்லுகிறேன். சாதாரண ஒரு மனிதன், குடும்பத்தால, தகப்பனால மறக்கப்பட்ட ஒரு மனிதன். யாரு? யாரு? தாவீது. அநேக நேரங்களில் ஆடுகளுக்கு பின்னாடி எப்படி சத்தம் போட்டு போயிருப்பாரு? சத்தம் போட்டு போயிருப்பாரு. ஆனா ஆண்டவர் ஏற்ற காலத்திலே அந்த மனிதனை உயர்த்தும் போது அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜனங்கள் மத்தியிலே அதிகாரம் உள்ள ஒரு வார்த்தை. பேசிட்டு இருந்த வார்த்தை அதிகாரம் உள்ள வார்த்தையாக மாறுகிறது. ஏன் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த மனிதனை அதிகாரப்படுத்தினார். நான் சொல்ல முடியும், இங்க இருக்கிற சிலரை கர்த்தர் அதிகாரப்படுத்தும் போது இப்ப உங்க வார்த்தையை பார்க்கும் போது அனைவருக்கு மேமே போலதான் இருக்கும். எப்படி இருக்கும்? கூப்பிட்ட போலதான் இருக்கும். ஆமா, எங்க குடும்பத்தில் அப்படிதான் என்ன சொன்னாங்க. திக்குவாய வாரான், கட்டனாக்க வாரான், பேச தெரியாதுதான். அந்த பேச்சை கேட்கதான் நீங்க வந்திருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சில மனிதர்களை
கர்த்தர் தனக்காக, எப்படி கர்த்தர் தனக்காக அதிகாரப்படுத்தும் போது உலகமே ஆச்சரியப்படும். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. உலகமே ஆச்சரியப்படும். இங்க சிலர் அப்படி கத்த பயன்படுத்த போகிறார். அதான் திரும்ப திரும்ப கத்த பேசிக் கொண்டு இருக்கிறார். எனக்கு தெரிகிறது ஆவில கத்த பேசிக் கொண்டு சிலரை கத்தர் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்துக்குள்ளே கத்தர் கொண்டு வர போறாருங்க. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. சில வாலிப தங்கச்சிய, சில வாலிபர்களை கத்தர் அப்படி உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்துன்னு நினைச்சிருப்பாரு தாவீது. என் வாழ்க்கையை இனி இந்த பாலைவனத்துல தான் தான் பாடிட்டு இருக்கணும். இடைக்கிடைக்க ஆண்டோடைய மட்டும் என்ன செய்தான், பாடிட்டே இருந்தான். வேற பாசியே அவனுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அந்த மனிதனை அதிகாரப்படுத்தும் போது அந்த மனிதன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையில ஒரு பவர்ஃபுல், ஒரு பவர்ஃபுல், ஒரு பவர்ஃபுல். ஏன் தெரியுமா? யார் அதிகாரப்படுத்தினா? யாரு? தேவன். அதிகாரத்துல சிறந்தவர்கள் ஒரு மனிதனை அதிகாரப்படுத்தும் போது அந்த அதிகாரம் சீக்கிரத்தில் கீழே சொல்லுங்க வராது. அல்லேலூயா சொல்லுமே. என் தேவன் அப்படி உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். அவங்க குடும்பத்தில் அப்படி கத்த செய்ய விரும்புகிறார். பாருங்க, ரெண்டாவது அங்க வாசிக்கிற பாருங்க, அவருடைய கரத்தில் என்ன இருக்கிறது? பயங்கரம். பயங்கரம். ஆனா எப்படி சொல்லுகிற, அவருடைய கரத்துல வல்லமை இருக்கிறது. என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. பாருங்க, ஒரு பெரிய ஒரு திரள். 37ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அப்படித்தானமா? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். உலர்ந்த எலும்புகள் குவிந்து கிடக்கிறது. ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அதை சொல்லுகிறேன். உலர்ந்த எலும்புகள், பல ஆண்டுகளான எலும்புகள். ஹலோ ப்ளீஸ் நல்லா கேளுங்க. உலர்ந்த எலும்புகள், பல ஆண்டுகள் ஆன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே ஒரு சாதாரண ஒரு மனிதனை கர்த்தர் ஆவிலே கொண்டு செல்லுகிறார். யார? எசேக்கியேலை ஆவியில் கொண்டு செல்லுகிறார். அங்கே சென்று அவையில் நடக்கப்பட பாருங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். என் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பயங்கரத்தை, தன்னுடைய வல்லமையை செயல்படுத்தும் போது நடக்கிற ஒரு வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. தேவன் தனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிற பயங்கரம், வல்லமை. அதுதான் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். அவர் சொல்லுகிறார், நீ இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. இப்ப நீங்கன்னா என்ன செய்வீங்க? இந்த ஆண்டு இருக்கிற வேலையே இல்ல. அவருக்கு செய்ய முடிஞ்சா எங்கேயா போய் செஞ்சுட்டு போக வேண்டியது. என்ன எதுக்கு இந்த உடம்புகள் மத்தியில, உலர்ந்த எலும்புகளுக்கு மத்தியில கொண்டு வந்து இதை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை? 40 நாள் படுத்து கிடந்த மனுஷனுக்கு ஜெபம் பண்ணி இன்னும் விடுதலை வரல. பல ஆண்டுகள் குடும்பம் நடத்தின இதே இன்னும் ரசிக்கப்படல. இதுல செத்து போன எலும்புக மத்தியில போய் தீர்க்க தரிசனம் உரைக்கணுமா? நீ யோசிங்க. நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? ஐயா இதெல்லாம் தேவையா ஐயா? ஏதாவது ஜனங்கள் மத்தியில என்ன கொண்டு போங்க ஐயா. ஏதாவது ஒரு தேசத்துக்கு என்ன கொண்டு போங்க ஐயா. உயிர் உள்ள ஜனங்கள் மத்தியில கொண்டு போய் இந்த வார்த்தையை சொல்லும் ஐயா. ஐயா, என் தேவனுடைய பயங்கரத்தை புரிந்து கொள்ளுங்கள், என் தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உலர்ந்த எலும்புகள். அங்கே வாசிங்க, வேகமாய் வாசிங்க. எசேக்கியேல் புத்தகத்திலே என் தேவன் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை மிக ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தையை வாசிக்கிற 37ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூற்றி. நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கரங்களை தட்டி, என் தேவனுடைய வல்லமை, என் தேவனுடைய பயங்கரம் என்ன செய்யும்? ஐயா, மரித்த மனிதர்கள் அல்ல, மரித்து போன சரீரம் அல்ல, எலும்புகள். இப்ப எப்படி எழும்பி நிக்குது? பெரிய சேனையாய். நான் சொல்ல முடியும்,
உங்களை கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் செய்ய போகிறார். அவருடைய கரத்தில் இருக்கிற பயங்கரம் உங்க மூலமாக உங்க குடும்பத்திலே பிரதிபலிக்க போகிறது. நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கரங்களை தட்டி, இதுவரை மாறாத என் கணவர் மாறுவா, இதுவரை மாறாத என் மனைவி மாறுவா, இதுவரை மாறாத என் பிள்ளை மாறும், இருவரை மாறாத என் குடும்பம் மாறும், இருவரை மாறாத என் நண்பர்கள் மாறுவாங்க. என் நாவிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் பயங்கரமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என் வாயில ஆண்டவர் வல்லமா வைத்திருக்கான்னு வீட்டுல போய் சண்டை போடாதீங்க. அல்லேலூயா. சிலவங்க திடீர்னு அப்படி ஒரு டேன் பண்ணி எடுத்துருவாங்க. ஆமா, என் வாயில அந்த அதிகாரத்தை வச்சிருக்கலாம், வீட்டுல கொஞ்சம் ஃபைட் பண்ணி பார்ப்போமே. இன்னும் அல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு சில நேரங்கள் ஆகும். அங்க வாசிக்கிறோம், 1 பேதுரு புத்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் என்ன செய்யுங்க. ஏன் இவர் இன்னும் மாறல? ஆண்டவர் நேரம் வைத்திருக்கிறார். ஏன் இந்த மகன் இன்னும் திரும்பல? ஆண்டவர் நேரம் வைத்திருக்கிறார். ஆனா உன் வாயில அதிகாரத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார், உன் வாயில அந்த வல்லமையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதையும் மறந்து விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? என் மூலமா என் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என் மூலமா என் பிள்ளைடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நான் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற இந்த வாயின் வார்த்தை மூலமாக என் குடும்பத்தில் ஒரு வல்லமையை கர்த்தர் பிரதிபலிக்க பண்ண போகிற சொல்லுகிற மாத்திரம் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஒரு வல்லமை, ஒரு வல்லமை உங்க வாயிலே கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். நம்புகிற பிள்ளைகள் மாத்திரம் கொஞ்சம் கரங்களை தட்டி, நம்புகிற பிள்ளைகள் உங்க நாவில் அந்த அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்க நாவில் அந்த வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க குடும்பத்திலே பிரதிபலிக்க போகிறது. அபிஷேகம் பிரதிபலிக்க போகிறது, வல்லமை பிரதிபலிக்க போகிறது, நோய்கள் மாற போகிறது. உங்கள் வீட்டை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. நம்புகிற பிள்ளைகள் மாத்திரம் கொஞ்சம் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில். வல்லமையுடே வல்லமை, வல்லமை தேசத்தை கரங்களை தட்டி ஆமே. அபிஷேகம், அபிஷேகம். ஓ வல்லமை. எஸ் எஸ். அபிஷேகம். வல்லமை கர்த்தருக்கு தர விரும்புகிறார், அந்த அதிகாரத்தை கர்த்தருக்கு தர விரும்புகிறார். கரத்திலே அந்த பயங்கர செயல்பட போகிறதுங்க. உங்க குடும்பத்தில் அது பிரதிபலிக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள எலும்புகளுக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். நாடி நரம்புகளுக்குள் ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவருடைய பயங்கரம் செயல்பட போகிறது. நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி, என் தேவனுடைய கரத்தில் இருக்கிற அந்த பயங்கரம் என் நரம்புகளுக்குள்ளே, என் எலும்புகளுக்குள்ளே, என் ரத்த நாளங்களுக்குள்ளே அது செயல்பட போகிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரர் தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. நான் அநேக நேரங்களில் உற்சாகப்படுத்துற ஒரு வார்த்தை, உம்மாலே ஒரு சேனைக்குள்
பாய்வே உம்மாலே ஒரு ஐயா சாதாரண காரியம் இல்லைங்க. ஒரு சேனைக்குள் ஒரு தனிப்பட்ட மனிதனால சாட முடியுமா? ஒரு இந்த மதில் சொல்லுகிறது சுவர். நீங்க நினைக்கிறீங்க இது எந்த சுவரை குறிக்கிறது தெரியுமா? எரிகோ சுவரை குறிக்கிறது. அந்த காலத்தில் உள்ள சுவர்கள் எரிகோ சுவர் போல இருக்கும். நம்ம வீட்டில் கட்டி வைக்கிற மாதிரி பாருங்க. நீங்க முந்தி பார்த்திருப்பீங்க, வீட்டில் உள்ள பழைய வீட்டை பார்த்துருக்கீங்களா? வீட்டு சுவர் கூட 2 அடியில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? 2 அடியில் இருக்கும். போக 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 சுருங்கி ஒன்னாச்சு, 3/4 அடி வச்சு இப்போ 6 இன்ச்சு வச்சு கட்டிட்டே இருக்கிறோம். நான் சொல்ல புரியுதா? அந்த காலத்துல பட்டணத்தை சுற்றி கட்டுகிற சுவர் நம்ம நினைக்கிறது போல 1 அடி சுவர் இல்ல. எரிகோவை சுற்றிலும் கட்டப்பட்டிருந்த சுவர்ல அந்த எரிகோ மதிலுக்கு மேல ஒரே நேரத்தில் 6 ரதங்கள் போகுமா? எத்தனை? 6 ரதங்கள் அந்த மதிலுக்கு மேல ஒரே நேரத்தில் 6 ரதங்கள் போகும். எவ்வளவு வீதியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட சுவரையும் மதிலத்தான் பட்டணத்தை சுற்றிலும் கட்டி வைத்திருப்பார்கள். தாவீது சொல்லுகிறா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன்னா சாதாரண ஒரு மனித பலத்தால அதை செய்ய முடியாது. கர்த்தருடைய பயங்கரம் எந்த ஒரு மனிதனை ஆளுகை செய்கிறதோ, கர்த்தருடைய பயங்கரம் எந்த ஒரு மனிதனை நிரப்புகிறதோ அவனால் அதை செய்ய முடியும், அவங்களால் அதை செய்ய முடியும். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அங்க இருக்கிற சிலருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தர விரும்புகிறார், அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கத்த தர விரும்புகிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், சிம்சோனுங்கிற ஒரு மனிதன் இருந்தான். சாதாரண மனிதன் தான், நம்மளை போல ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். ஆனா கர்த்தருடைய ஆவி அங்க இறங்கின போது அந்த பகுதியை மட்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாருங்கள், ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு பகுதி நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே அங்கே வாசிக்கிற நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வேகமாய் திருப்பிக்கோங்க, என்னோட திருப்பிகள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14 வாசிங்கம்மா. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதினால், பாருங்க இந்த வார்த்தையை கோடு போடுகிற பழக்கம் உள்ளவங்க இந்த வார்த்தைகளை கோடு போடுங்க. பலமா இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டாய். ஐயா, இவன் ஆட்டுக்குட்டியை கிழித்து போட்டான்னு சொல்லுங்க. அது ஆட்டுக்குட்டி அல்லது என்ன தெரியுமா? அதுக்கு முந்தின வருஷத்தை வாசிங்க. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெச்சிக்கிற ஐயா சொல்லுங்க, இதோ கெச்சிக்கிற பாலசிங்கம். ஆனா சிம்சோனுக்கு முன்னாடி வந்தது என்னது? சிங்கம். ஆனா கர்த்தருடைய ஆவி சிம்சோன் போல் இறங்கின போது சிங்கம் இப்ப எப்படி தெரிஞ்சு தெரியுமா? சிங்கம் இப்ப எப்படி தெரிஞ்சு? நான் சொல்ல முடியும், தேவ வல்லமையை பெற்ற பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனையாவே தெரியாது. நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கரங்களை தட்டி உங்க முன்னாடி நிக்கிற இந்த பிரச்சனை அது பிரச்சனை இல்ல, அது சாதாரண ஒரு ஆடு. ஆனா எவர்கள் கர்த்தருடைய ஆவியை பெறலையோ, முன்னாடி பூனை நின்னா அது எப்படி தெரியும்? அது சிங்கம் போல தெரியும். கர்த்தருடைய ஆவியை பெறாதவர்கள் முன்னாடி ஒரு பூனை வந்தால் அது எப்படி தெரியும்? யானை போல, சிங்கம் போல, காட்டெருமை போல தெரியும். ஆனா கர்த்தருடைய ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் சிங்கம் வந்தாலும் அவங்க பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? அது ஆடு. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அது ஆடு. நீங்க சொல்லுங்க, நீ ஆடு மக்கா, நீ எவ்வளவு தூரம் ஆட முடியுமோ நீ ஆடு. ஆனா என் கூட இருக்கிறவ ஆடக்கூடியவர் இல்ல, உன் ஆட்டத்தை முடிக்கிறவர். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து, கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் ஆட்டத்தை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா ஒரு நாள் உன் ஆட்ட முடியும். அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? நான் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமானவர். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமானவர். ஒன்று, அவர் அதிகாரம் உள்ளவர். இரண்டாவது, அவர் பயங்கரமானவர். மூன்றாவது, அங்கே மிடிக்கிறார் பில்தார். யோபுவே
அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் சமாதானம் கொடுக்கிற தேவன். என்ன கொடுக்கிறவர்? எத்தனை சமாதானத்தை எதிர்பார்க்கிறீங்க? இதே யோபு புஸ்தகத்தில் அங்க எலிப்பாஸ் சொன்ன ஒரு வார்த்தை, உம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பே, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே. தேவ பிள்ளைகளே, எத்தனை நம்புறீங்க என் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கத்த தர விரும்புகிறார்? இதுவரை பிரச்சனை தான், இதுவரை போராட்டம் தான், இதுவரை குழப்பம்தான், இதுவரைக்கும் பெரும் காற்றுகள் வீசுவது உண்மைதான். ஆனால் சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். சமாதானத்தை மட்டுமே எங்களுக்காக வைத்து போன ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் குடும்பத்தில் சமாதானத்தை தரப்போகிறார். நான் நம்புறேங்க. இங்க இருக்கிற சில குடும்பம் கொஞ்சம் பிரச்சனை தான், எனக்கு தெரியுது. ஆண்டவர் உணர்த்துகிறார், நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், அநேக குடும்பத்திலே கத்த சமாதானத்தை விதைக்க போகிறார். கர்த்தருடைய சமாதானத்தை விதைக்க போகிறார். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கரங்களை தட்டி, ஒரு நிமிட கரங்களை தட்டி, ஓ தேவ சமூகத்தில் நீங்கள் ஆர்ப்பரிக்கும் போது, தேவ சமூகத்தில் அந்த சமாதானத்தை நீங்கள் எதிர்பார்க்கும் போது, தேவ சமூகத்தில் அந்த சமாதானத்தை நீங்கள் நம்பும் போது, நான் நிச்சயமாக சொல்ல முடியும், உங்க குடும்பத்தில் அப்பேற்பட்ட ஒரு சமாதானத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் விதைத்து கொண்டிருக்கிறார். அதை யாராலும் தடுக்க முடியாது, அதை யாராலும் தடை செய்ய முடியாது. என் தேவனுடைய சமாதானம். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன். கடைசியாக ஒரு வசனத்தை, ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம். அங்க ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி. ஹலோ ஐயா, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான குடும்பமே, அருமையான சபையே, சங்கீதக்காரர் தாவீது சொல்ல, அவர்களுக்கு யாரு? நமக்கு எதிராக இருக்கிறவங்க யாரு? நம்ம ஏளனமாய் பார்த்தவர்கள் யாரு? நம்மை பரியாசம் பண்ணினவர்கள். தானியமும் திராட்சரசமும் அவர்களுக்கு பெருகி இருக்கலாம். அவர்கள் நல்ல அந்தஸ்துல இருக்கிறாங்க. அதனால நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குது? ஏளனமா இருக்குது. அவங்க நல்ல குடும்ப குட்டியோட நல்ல சந்தோஷமா இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தினர் சில காரியங்களை பார்க்கும்போது அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார். உண்மைதான். சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், என் இருதயத்திலே ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறேன், நான் சமாதானத்தோட வாசிக்கிறோம் அல்லவா, நீர் ஒருவரே சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்தே. ஐயா, ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கத்த தரப்போகிறார். இதுவரைக்கும் கொஞ்சம் உறங்க முடியல, உண்மைதான். புலம்பிக் கொண்டே இருக்கிறீங்க, உண்மைதான். ஆனா ஒரு நாள் கத்தர் உங்களுக்கு சமாதானமான ஒரு நல்ல ஒரு நித்திரை கத்த தரப்போகிறார். அநேக குடும்பம் கண்டு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்கள் குடும்பத்தை கத்தர் உயர்த்த போகிற நம்புகிற பிள்ளைகள் மாத்திரம் தேவ சமூகத்தில் முடிந்தவங்க கரங்களை தட்டி, ரீதா ராபா ரூடா ரக்கா ரீதா ராபாலா, அநேக பிள்ளைகளை கத்தர் அப்படி உயர்த்த போகிறா. அநேக பிள்ளைகளை கத்தர் அப்படி பயன்படுத்த போகிறா. குடும்பத்திலே சந்தோஷம், குடும்பத்திலே சமாதானம், குடும்பத்தில் ஒரு நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் தரப்போகிறா. நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி, ஏன் தெரியுமா? அவருடைய கரத்திலே சமாதானம் இருக்கிறது. சீசர்கள் படைகளை போய் கொண்டு இருக்கிறாங்க, சமாதானமா தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு கொந்தளிப்பு வந்தது, திடீர்னு ஒரு பெருங்காற்று வந்தது, திடீர்னு ஒரு பெரிய அலை வந்தது. உங்க குடும்பம் அப்படிதான் போயிட்டு இருந்து, சமாதானமா போயிட்டு இருந்து, சந்தோஷமா போயிட்டு இருந்து, மகிழ்ச்சியா போயிட்டு இருந்து. ஆனா ஒரு அலை, ஒரு பெருங்காற்று, ஒரு சீற்றம் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எழுந்த இயேசுவானவர் அமையாதே, அமைதலாயுது, இறையாதே, அமைதலாயிரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே பொங்கின கடலும் கொந்தளித்த இரைச்சல்களும் அமிழ்ந்து
வந்தது உண்மையானா இந்த பகல் வேளை நான் சொல்ல முடியும், உங்க குடும்பத்தில் காணப்படுகிற இந்த கொந்தளிப்பை மாற்றி ஒரு சமாதானத்தை அருளுகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கர்த்தர் தரப்போகிறார். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தரப்போகிறார். என் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு மன நிறைவை கர்த்தர் தரப்போகிறார். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போமா தேவ சமூகத்தில்? அப்படியே எழும்பி நிற்போமே. யோபுவை போல குழப்பத்தில் இருக்கிறீங்களா? யோபுவை போல புலம்பிக் கொண்டே இருக்கிறீங்களா? இந்த காலையில் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை கர்த்தர் தைரியப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, அன்பு தாயே, அன்பு தகப்பனே, அன்பு சபையே, உன்னோடு தான் கர்த்தர் தெளிவா பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காகவே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகாத. ஹல்லேலூயா. எஸ் ராஜா மேஜர் போடுற ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவா. நீ நிக்கிற அந்த பூமி கொஞ்சம் அசையலாம், நிக்கிற கடல் கொஞ்சம் கொந்தளிக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும் என் அஸ்திபாரம், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம். ஒரு விஷயம் கூட, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை, நம்புவேன். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை, நம்புவேன். சத்தத்தை உயர்த்தி அப்பா உம்மை நம்புவேன், நம்புவேன். என் இயேசு உம்மை மட்டுமே நம்புவேன், நம்புவேன், நம்புவேன். ஆமென். நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும். இரு சத்தத்தை உயர்த்தி உம்மை நம்புவேன், உம்மை நம்பு, உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் நம்புவேன், நம்புவேன். என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு சத்தமாய் நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்மை மட்டுமே நான் நம்பி வந்திருக்கிறேன் ராஜா, உம்முடைய வார்த்தையை மட்டுமே நான் நம்பி வந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் இழந்திருந்தாலும், நான் சமாதானத்தை இழந்திருந்தாலும், நான் சந்தோஷத்தை இழந்திருந்தாலும், தகப்பனே நான் ஆசீர்வாதத்தை இழந்திருந்தாலும்,
தேவ பிள்ளைகள் கொஞ்சம் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. நான் உம்மை மட்டுமே நம்பி வந்திருக்கிறேன். உம்மை மட்டுமே நம்பி வந்திருக்கிறேன். உம்மையே நம்பி வந்த பிள்ளைகள், உம்மை பூர்ணமாய் நம்பி வந்த பிள்ளைகளுக்கு நீ சமாதானத்தை அருளுகிற தேவன் அல்லவோ? நீ சமாதானத்தை அருளுகிற தேவன் அல்லவோ? எங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை, எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் இந்த பகல் வேளையிலே இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் விதைத்தபடியினாலே உமக்கு நன்றி. அவரை நம்பி வந்த பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது இல்லை, ஒரு நாள் சோர்ந்து போவது இல்லை. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ குடும்பமே, நீங்க எந்த நிலைமையில வந்திருப்பதை நான் அறியவில்லை, கர்த்தர் அறிந்தார். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு வார்த்தைகள் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் சொத்தரிக்கிறோம். இந்த பகல் வேளையில் ஒரு விசைக்குடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாரும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அப்பா, உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள், உம்மை மட்டுமே நம்பி வந்திருக்கிறார்கள். அவர்களை பூர்ண சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்பும். அவர்களை பூரண சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்பும். வாசல்கள் திறக்கப்படட்டும், தடைகள் முறியடிக்கப்படட்டும், தடை கற்கள் தகர்ந்து ஓடட்டும். இயேசுவின் அதிகாரம், இயேசுவின் வல்லமை, இயேசுவின் சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். அப்பா, வந்த வண்ணமாய் அல்ல, உம்முடைய வார்த்தை சுமந்து செல்லுகிறார்கள். வந்த வண்ணமாய் அல்ல, உம்முடைய அபிஷேகத்தை சுமந்து செல்லுகிறார்கள். வந்த வண்ணமாய் அல்ல, உம்முடைய அன்பை சுமந்து செல்லுகிற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வரும் நாட்களிலே சாட்சி சொல்லும் வண்ணமாக, உம்முடைய சபையிலே சாட்சி சொல்லும் வண்ணமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்தும், ஒரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை ஒரு நாட்களை கர்த்தர் கொண்டு வரும், எல்லா தடைகளையும் மாற்றும். உடைய கிருபையின் கருத்துக்குள் காத்துக்கொள், பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரும் எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறோமாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்து வருக பரியந்தம் நம்முடைய குடும்பத்தோடும் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.